யோவான் 14:18 சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் ஏழைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறவர் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. நம்மளை பாதுகாத்து திக்கற்றவர்களாக விடாத தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.